வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, மகர ராசிக்காரங்க நம்ம போன வாட்டி போட்ட பதிவை பார்த்துட்டு, ஐயா 100% மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அந்த கமெண்ட்டை நான் பார்த்தேன். கண்டிப்பாக நம்ம கணிப்புகள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போது மகர ராசிக்காரர்களுக்கான இன்னொரு அற்புதமான ஒரு பதிவு தான் இது. இந்த பதிவும் இவருடைய வாழ்க்கையில் பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த கணிப்புகளை நான் கொண்டு வந்திருக்கேன். ஆகையால் அலட்சியப்படுத்தாமல், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வர்றதுக்கான காலங்கள் வந்து விட்டது. இதை நீங்கள் நம்புனா நல்லது நடக்கும். சரிங்களா? நம்பிக்கை தான் நம் வாழ்க்கை. நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவாக உங்களை பற்றி யோசிச்சுக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்களோ, அதுதான் பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதே தடுத்து நிறுத்துதுன்னு நான் சொல்கிறேன். ஆகையால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க யார் மகர ராசிக்காரங்களாக இருந்தாலும், உங்கள் குழந்தைங்க, உங்கள் கணவர், மனைவி, யார் மகர ராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த ஒரு பதிவு அவங்களுக்கு மேலும் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த காலகட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையும் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா, மகர ராசிக்காரங்க மேலோட்டமாக இவங்களை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஏன்னா பல பதிவுகள் இவங்களை பற்றி நம்ம டீப்பாக பேசியாச்சு. மகர ராசிக்காரர்கள் நல்லது மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு ஆரம்பத்தில் இருக்கும் இவங்களுடைய லைஃப். ஆனால் ஏமாற்றத்தை இவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் வெளுத்தது அனைத்தும் பால் அல்ல அப்படின்றது. இதை இவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக மனிதர்களுடைய உண்மையான முகங்கள் இவர்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நிச்சயம் தெரிய வரும். அதுவும் கடந்த சனி பகவான் தாக்கத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம போன பதிவிலே தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த மாதம் ஜூன் மாதத்தில் இந்த 2ஆம் இடத்திலேயே ராகு, 3ஆம் இடத்திலேயே சனி பகவான், 4ஆம் இடத்திலேயே சுக்கிரன், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், 6ஆம் இடத்துல குரு, அதே போல் 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரிக்கிறார்கள். இதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா இந்த பயிற்சிகள் ஜூன் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்றாருங்க. அதே ஜூன் 6ஆம் தேதி புதன் பாருங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. ஜூன் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் ராசிக்கு 6ஆவது இடத்துல அமர்றாரு. ஜூன் 22 புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்றாருங்க. பாருங்கள், இந்த ஒரு மாதத்தில் எத்தனை பயிற்சிகள் நடக்குது, எந்த மாதிரி கிரக நிலைகள் நம்ம ஃபேஸ் பண்ண இருக்கோம் அப்படின்றது. இது எல்லாமே நமக்கு மாற்றத்தையும் தாக்கத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். முக்கியமாக ஜூன் 29ஆம் தேதி சுக்கிரன் பாருங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர்றாரு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாத கிரக பயிற்சிகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்க போகுது, இவங்க எந்த வாட்டி என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணும், முக்கியமாக என்னென்னா இந்த காலகட்டம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த சனி பகவான் தாக்கத்திலேருந்து வெளியே பல அடிகளையும் வாழ்க்கையில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் ஃபேஸ் பண்ணி இப்போ நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய நேரம் இதுதான், இந்த நேரம் தான். ஏன்னா வாழ்க்கையை பாடத்தை சனி பகவான் காட்டிட்டாரு, பார்த்துட்டீங்க. எல்லாருடைய சுயரூபமும் இந்நேரம் தெரிய வந்திருக்கும். இனி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இனி உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை தாண்டிட்டீங்க பார்த்தீங்களா? இந்த சனி பகவான் கொடுத்த வாழ்க்கை அனுபவமே உங்களுக்கு போதும். இனி ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியோ இல்லை நல்லது கெட்டதோ சொல்லி புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா எல்லாமே இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் புரிஞ்சிருக்கும். இந்த வாழ்க்கைன்னா என்னன்றது இந்நேரம் பல சூழ்நிலைகள் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டியிருக்கும். அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணவரவை ஒரு திருப்தியாக கொடுக்கக்கூடிய காலநிலை. போங்க மகர ராசிக்காரங்க, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இங்கே நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். கைக்கு பணம் வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. அதுவும் இல்லாமல் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனையே எங்களை போட்டு வாட்டி வதச்சிட்ருக்கு. இதில் நீங்கள் வேறு அஷ்டலட்சுமி யோகம், பணம் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஐயா இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகளும் எண்ணங்களும் தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகாமல் அப்படின்னு நமக்கே தெரியாமல் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்கு.
இதிலிருந்து வெளியே வந்தவர்கள், அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை, இந்த மாதிரி எண்ணங்களை புறக்கணிச்சிட்டு நல்லதை உள்ளே கொண்டு வந்த நபர்களுக்கு நான் சொன்ன வார்த்தைகளில் எவ்வளோ உண்மை இருக்குன்றது தெரியும். சரிங்களா? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2027 ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் தான் இருப்பார். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் இனிமேல் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி. என்னங்க தொட்டதெல்லாம் வெற்றி? ஐயா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன். என்ன சொன்னேன்? சனி பகவான் பாடத்தை காட்டிட்டாரு, வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு உணர வச்சுட்டாரு. ஒரு மனிதன் வாழ்க்கை பாடத்தை உணர்ந்து விட்டாலே போதும், அடுத்து இனி அந்த மனிதன் தொடுவதெல்லாம் வெற்றியாக தான் அமையும். ஏன்னா எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெளிவாக தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு இனி ஒருவர் வந்து வழிநடத்த தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் நீங்கள் போட்ட கணக்கு வேறு, ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வேறு. சரிங்களா? அது தொழில் ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் சரி. அப்போ இனிமேல் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது வேலையாட்களை வச்சு வேலை செய்கிற எல்லாருக்குமே நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். புது வேலையாட்கள் அமர்வார்கள். உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இன்னும் 2 பேர்த்த வேலைக்கு போடுற அளவுக்கு மாற்றத்தை இனிமேல் தான் நீங்கள் படிப்படியாக பார்ப்பீங்க. முக்கியமாக இந்த கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்டிங், இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம். தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலம். முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது, நீங்கள் எந்த முயற்சியை பண்ணாலுமே அந்த முயற்சி வெற்றியில் முடியுங்க. இதை நீங்கள் முதல்ல ஆழமாக நம்புங்க. நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். ஐயா, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா முதல்ல நீங்கள் அதை நம்பி நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ தாங்க அது முதல்ல. ஏன்னா நீங்களே ஏற்றுக்கலன்றப்ப எப்படி அது உங்களை வந்து சேரும்? இப்போ மற்றவங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ மற்றவங்கள நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் என்னை சுற்றி எனக்கு நல்லதே நினைக்கிறது இல்லைங்க. நிறைய பேர் எனக்கு நான் நல்லா இருக்குன்னே நினைக்கிறது இல்லைங்க. ஐயா, நம்ம முதல்ல நம்மளே சில நேரங்களில் இப்படி நெகட்டிவாக யோசிக்கிறோம். நீங்கள் மற்றவங்கள நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ணுறது? இங்கே நம்மளே நம்ம மனசில் இப்படி நடந்துருமோ, எனக்கு அப்படி நடந்துருமோ. அதுவும் சில பேர்லாம் பாருங்கள், தொடர்ந்து இன்டர்வியூ போவாங்க, வேலை கிடைக்காம இருக்கும். அடுத்த இன்டர்வியூ போகிறப்ப அவங்க மைண்டில் இருக்கும், இது மட்டும் எனக்கு எங்கே கிடைக்க போகுது. இந்த மனநிலை நமக்கான தடுமாற்ற பாதைக்கான நாமளே வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்து முன்னேற்றத்தை பார்க்கணுன்னா முதல் மாற்றம் நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே வெளியில் இருக்கக்கூடிய எந்த நபர்களிடமும் நீங்கள் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்த்து கொண்டு வர வாய்ப்புகள் குறைவுன்றது கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டீங்க. எப்பா சாமி, இவங்ககிட்டலாம் ஒன்றும் பேசி வேலைக்கு ஆகாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்டான்ற மைண்ட் செட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டீங்க. அதுதான் உங்களுக்கான ரூட் கரெக்ட். அதுதான். ஏன்னா இங்கே நீங்கள் மற்ற இடங்களில் போய் மற்றவங்களுக்காக முயற்சி பண்ணி நல்லது சொல்லி அவங்களுக்கு திருத்தி இங்கே எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. உங்களுக்கான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உண்மையிலுமே ரொம்ப சிறப்பு. இதை நீங்கள் நம்பி அந்த நம்பிக்கையை ஆழமாக விதைத்து அதற்கான நல்ல அதிர்வலைகளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? அதே போல் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த தரை யோகாதிபதி, அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பாருங்கள் 4ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய வீட்டை 10ஆம் வீட்டாக பார்க்குறாருங்க. புதுசாக ஒரு சிலருக்கு தொழில் அமைவதற்கான, அதாவது புதிய தொழில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நன்மையாக நடந்து முடிக்கும். புண்ணியஸ்தல யாத்திரை, அதாவது இந்த புண்ணிய ஸ்தல யாத்திரைக்கு, இந்த இது போன்ற ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கடந்த வருடங்களில் அதெல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கும். எப்படின்னா உங்களுக்கு உங்கள் பேரை நல்ல பேரை கெடுத்து விட்ருப்பாங்க. நீங்கள் பண்ணாத விஷயத்த பண்ணீங்கன்னு சொல்லி பழி போட்டிருப்பாங்க. உங்கள் புகழுக்கு எதிராக சில நபர்கள் இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி இப்போ திரும்ப அந்த விழுந்த இடத்திலேயே அந்த எல்லா விஷயத்தையும் கையில் பிடிக்க போகிறீங்க. நீங்கள் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். ஐயா, இனி உங்கள் முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இனி உங்கள் முன்னேற்றத்தை இங்கே யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது.
இது நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை, இனி என் முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை தான். சரிங்களா? நீங்கள் இவர் நம்ம மணிக்கணக்காக பேசுகிறாரு, இவர் பேசுனதே பேசுகிறார். ஐயா, பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார். சொல்லக்கூடிய வார்த்தைகளில் பல ஆழமான கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் நிதானமாக பொறுமையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக பல நல்லது வந்து சேரும். ஏன்னா அதற்கான நல்லதை நீங்களே தேடி பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு திறமைகள், உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய நேரம் இது. மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரனால நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் பாருங்கள், செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டில் பாருங்கள் சுக்கிரன் இருக்கார். அப்போ ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமோகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்குமே ஒரு நல்ல ஒரு காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? அதே போல் வீட்டுக்குடைய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இந்த 4-5 மாதமாகவே உங்களுக்கு, அது குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ரீதியாக ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? உடல் ரீதியாக வீட்டில் யாருக்காவது, அதுவும் முக்கியமாக இந்த வாழ்க்கை துணை திருமணமானவங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இந்த இந்த அடிக்கடி மருத்துவ செலவு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள், கவனத்தை செலுத்துங்க. அப்படி இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். சரிங்களா? வாழ்க்கை துணைவருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மருத்துவ செலவுகள் வந்து சரியாயிரும். சரிங்களா? மருத்துவ செலவுகள் வந்து சரியாயிரும். அதே போல் பயண தொழில் செய்பவர்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய நபர்கள், வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நேரம் இது. சரிங்களா? பயணம் செய்கிறவங்க, ட்ராவல், உங்கள் பிஸ்னஸே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தாங்க நான் போகிற மாதிரி, இந்த கலெக்ஷன் வேலையில், இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம். வெளிநாடு போகணும் அப்படின்னா பெரும்பாலும் இந்த வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள், அதாவது இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே போல் வேறொருத்தர் வண்டியில் நீங்கள் பயணம் செய்யும் போது கூட மகர ராசிக்காரங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக தான் இருக்கணும். சரிங்களா? இந்த இரத்தகாரகன் மேலும் பாதாகாதிபதி இவர் பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கறதுனால உடம்புல இந்த சின்ன அடிபடுறது அப்படின்ற விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க மகர ராசிக்காரங்க. எங்கேயாவது கீழே போய், அது கடந்த சில வருடங்களில் வண்டியில் போய் எங்கேயாவது மேலோட்டமாக சில ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், எங்கேயாவது தடுமாறி இருப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வரக்கூடிய மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவெடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் தெளிவான முடிவுகளாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, எந்த ஒரு முடிவாக எடுத்தாலும் அதில் நிதானம் கவனத்தை நீங்கள் செலுத்தணும். நிதானம் கவனத்தை செலுத்தினால் நல்ல ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த படிப்படியான மாற்றங்கள் இருக்குது. 3 குடையவன் பார்த்தீங்கன்னா 8 குடையவனும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. அப்போ மகர ராசிக்காரர்களில் பிறந்த பெண்களுக்கு இந்த நகை ஆபரணம் இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே போல் நகை சேருவதற்கான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றியை பார்க்கலாம். மனசில் தைரியம் பிறக்கும். அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தே தீரும். அதே போல் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையின் மூலமாக நல்ல வளர்ச்சி கிடைக்க மேலதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் மாதம் 6ஆம் தேதி பிறகு 6ஆம் இடத்துக்கு அமர இருக்கிறார். புதன் 6க்கு போனாலும் பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேச்சுகள் நன்மையிலேயே முடியும். சுப செலவுகள் தேடி வரும். சரிங்களா? 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருப்பது குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்க பேச்சுகள் நடைபெறும். அது நன்மையில் தான் போய் முடியும். மகர ராசிக்காரர்கள் இந்த நல்ல விஷயங்களை எல்லாமே நீங்கள் மனதில் பதிய வச்சு நீங்கள் இந்த நல்லதை நோக்கி அடுத்து நடைபோட ஆரம்பிங்க. சரிங்களா? இந்த கிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க.
இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இவைக்கான இனி நல்ல சொல்யூஷன் தேடக்கூடிய ஒரு காலம். இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2 பக்கமும் விழுது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் விழுது, 12ஆம் இடத்திற்கும் விழுது. குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு என்ன குறை? இனிமே என்ன குறை? இனி அனைத்தும் நிறைவாகத்தான் இருக்க போகுது. அதற்கான மாற்றங்களுக்கான முயற்சிகளை தேடுங்க. சரிங்களா? குருபவனுடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு விருவதால் புதுசாக இடம் வாங்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட சிலருடைய சுயஜாதகப்படி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல அமைப்புகளும் நேரங்களும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா விழுந்த இடத்தில் திரும்ப நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஐயா, உங்களுக்கான விஷயங்களை பெரும்பாலும் வெளியே எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க. மகர ராசிக்காரர்கள் அவங்க லைஃப்பில் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு என்னென்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி அதுவும் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஏன்னா உங்களால் அதை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. மனசுக்குள்ளேயே போட்டு அது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க பேசிக்காக அப்படி தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு அவங்களால ரொம்ப நாளைக்கு அழுத்தி வச்சுருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் அதை வெளியே சொல்லிடுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கவலைகள் வேதனைகளை ஷேர் பண்ணுறன்றதை விட இவங்க அடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள், முயற்சிக்கான விஷயங்கள்லாம் வெளியில் சில நேரங்களில் சொல்லிடுறாங்க அவசரப்பட்டு. இதை நான் பண்ண போகிறேங்க, இதை செய்ய போகிறேங்க. அப்புறம் பார்த்தா அதுலேயே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரதை பார்த்துருப்பீங்க, ஒரு தடைகள் வந்திருக்கும். என்ன நம்ம எதை பண்ணாலும் ஏதோ தடை வருது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க, அமைதியாக எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள், நிறைவான வெற்றியை பாருங்கள். வெளியில் ஏன்னா ஏன் இதை கூட சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சும்மா சொல்ல கிடையாது. அதுதான் இப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லது சொல்கிறோம், கேட்குறவங்க எத்தனை பேருடைய மனதில் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை நீங்கள் நல்லபடியாக கையில் பிடிச்சி நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு எத்தனை பேர் மனதார ஆசீர்வதிக்க போகிறாங்க தெரியலையே. டவுட்டு தான். இந்து போன்ற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட மனிதர்களிடையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நீங்கள் ஜோதிடத்தில் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக தான் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும். அதே போல் நடைமுறையில் எது சாத்தியன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டோட்டலாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும். எதையுமே இங்கே நீங்கள் அளவுக்கு மீறி லைஃப்பில் கொண்டு வரவே கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். எதுவுமே அளவோடு நம்ம லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை எவ்வளோ ஆழமாக அதை தேடி உள்ளே போனாலும் அதில் நல்லதும் இருக்கும், நிறைய கெட்டதும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்போ நம்ம அந்த கெட்டதை பார்த்து வெளியே வந்தால் இங்கே எந்த விஷயத்துக்குள்ளேயும் நம்ம போய் நல்லதை அடைய முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு பங்கு நல்லது இருக்குது, ஒரு பங்கு கெட்டது இருக்குது. அப்போ நமக்கு தேவை நல்லது மட்டும்தான். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருப்பது நன்மைகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல கேது இருப்பது மகர ராசி பெண்களுக்கு கவனமாக கொஞ்சம் இருக்க வேண்டிய காலம். வெளியில் போயிட்டு வர்றப்ப, பயணம் செய்யும்போது, வீட்டில் கீழே தரையில் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் பெண்கள் கவனமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 2027 ஜூன் வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலகட்டம். நீங்கள் திரும்ப எழுந்து நிற்கக்கூடிய காலகட்டம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த நேரத்தை காலத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய மாதத்தில் எந்தெந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதாவது ஜூன் 28, 29, ஜூன் 1, ஜூன் 30 இது போன்று ஆரம்பத்துலேயும் ஒரு சந்திராஷ்டமம் இருக்குது, இறுதியிலும் இருக்குது. இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது அதாவது உங்களுக்கு இந்த உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது உடல் ரீதியான மன ரீதியான சில ஒரு டிப்ரெஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் பதட்டப்படக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடியது, தெளிவான மனநிலையில் இருங்க. ஐயா, இங்கே உங்களை தாண்டி எதுவும் நடக்காது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் புதிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க கண்டிப்பாக.
சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விடாதீங்க. சரிங்களா? அதே போல் முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம தினம் அன்று நம்ம சொன்னது தான், முடிஞ்ச அளவுக்கு வெளிதூர பயணங்கள் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இல்லை கண்டிப்பாக போகணுங்க அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும். ஆனால் கவனமாக போயிட்டு வாங்க. சரிங்களா? மகர ராசிக்காரர்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கான இடத்த நீங்கள் பிடிக்கணும்னா முதல்ல மாற்றம் உங்ககிட்ட கொண்டு வாங்க. எந்த விஷயத்தையும் அதிகமாக முயற்சிகளை வெளியில் உடனே சொல்லாதீங்க. அதுவாக முடிஞ்சு நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கா தெரியட்டும். ஏன்னா நிறைய பேருடைய பார்வைகளும் உங்கள் மேலே இருக்கும். இதை நீங்கள் கடந்த வருடங்கள்லேயே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, ஐயோ இவங்களுக்கு நல்லது நடந்துருமோ, இவங்க பெரிய இடத்துக்கு வந்துடும், இப்படி எல்லாமும் சில கெட்ட அதிர்வலைகளை கொண்ட நபர்களும் நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும். பெரும்பாலும் நம்மை சுற்றி இந்த கெட்ட அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஜாதகம் பார்த்த இடங்களுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் பார்த்தவங்களும் சொன்னாங்க ஓப்பனாகவே, கண் திருஷ்டி பிரச்சனை நிறையா இருக்குங்க அப்படின்னு. அதனால தான் நம்ம 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த கண் திருஷ்டிக்கான சில நல்ல வழிமுறையை நம்ம கொடுக்குறோங்க அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், நேரம் இல்லை, நேரம் பற்றாக்குறை, இது ப்ராப்ளமாக நம்மளால் தர முடியாமல் இருந்தது. இப்போ எல்லாரும் கேட்டுக்கொண்டதின் பெயராக இந்த கண் திருஷ்டி சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி 100 கிராம் பாக்கெட் 150 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். வாங்கினவங்க எல்லாமே நல்ல ரிசல்ட்டு சொன்னாங்க. நல்லது நடக்குதுங்க. நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் எப்படினாலும் வீட்டில் அது ஏதோ ஒரு சாம்பிராணி நாங்கள் பயன்படுத்த தான் போகிறோம். சரி, அது நீங்கள் சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்தது, சரி வாங்கி போட்டு பார்ப்போமேன்னு வாங்கினோம். சில நல்ல மாற்றங்களும் தெரியுதுங்க, படிப்படியான மாற்றங்கள் இருக்குது. சரி ஓகே, எங்களுக்கு நல்லதாக படுது, நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி தொடர்ந்து வாங்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அதனால் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி சில பேர் வந்து போன கமெண்டில் சில பேர் சொல்லியிருந்தாங்க, என்னங்க வியாபாரத்துக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஐயா தயவு செஞ்சு நான் இப்பயும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த நபர்களுக்கு தெரியும் நம்ம என்ன எண்ணத்தில் இந்த நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம கொடுத்தோம். இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி கூட நம்ம எதுக்காக கொடுக்குறோன்றது பார்த்த நபர்களுக்கு, நம்மக்கிட்ட பேசின நபர்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். அதனால் அவசரப்பட்டு நீங்களாக எதுவும் தவறாக நினச்சிட்டு எதுவும் பேசாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உண்மை தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. என்னென்னா இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி பெரும்பாலும் எல்லாருக்குமே லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ஒன்றும் இல்லை, அமாவாசை அன்னைக்கு நம்ம சுற்றி போடுறோம். எதுக்காக சுற்றி போடுறோம்? நம்ம மேலே பட்ட அந்த கண் திருஷ்டிகள் கழியணுன்றதுக்காக தான். அதனால் எதுவும் நாளைக்கு எதுவும் நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் வரும். ஐயா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் என்ன வகையில் நல்லது கொண்டு வர முடியுன்றது தான் நம்ம பார்த்தாகணும். நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்லிக்கிட்டு சந்தேகப்பட்டுட்டு இருந்தால், ஐயா எல்லா விஷயத்திலும் உண்மையானதும் இருக்குது, நம்பிக்கை இல்லாத விஷயங்களும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எதை பார்க்க போகிறீங்கன்றது தான். நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லா விஷயத்திலும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. உங்கள் பார்வை எது மேலே விழுது? நல்லது மேலே விழுந்தா அந்த நல்லது உங்களை வந்து சேரும். கெட்டது மேலே விழுந்தா அதற்கான நெகட்டிவ் அதிர்வலைகள் தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்கும். அதனால் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பர் 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. இனி வரக்கூடிய காலத்தை மகர ராசிக்காரங்க உங்களுக்காக காலங்கள் காத்திருக்கு, நல்ல ஒரு இடத்த கொடுக்க. அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இங்கே உங்களை தாண்டி எதுவும் நடக்காது. நீங்கள் எப்படி இருந்த நபர்கள்னு உங்களுக்கு தெரியும். கடந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பை கொஞ்சம் பாருங்கள். நல்லா இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இறைவன் கொடுத்த பாடம் உங்களை வழிநடத்தும். இனி யாவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.